ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே அக்கா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரத்தை குத்தல நடக்கும் ஏன் ஐயா மாரே ஐயா மாரே அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம் அக்கா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அக்கா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்களுக்கு எனக்கு அக்கா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கு ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஆஜியும் கிடைக்க வேணாம் டீயும் கிடைக்க வேணாம் நாடகத்துக்கு கூட்டம் வந்தா சரித்தேன் அவ்வளவுதான் ஏனே இப்போ குறைச்சி விட்டிய சும்மா ஏத்துனே சும்மா ஏத்து கரண்ட் புள்ளை எவ்வளோ ஆனாலும் நான் கட்டிக்கிறேன் எப்படியும் போஸ்ட் மரத்தில் கொக்கி ஓட்டி தான் எழுதிருப்பேன் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த ஒரு விஷயத்தில் வந்து சப்பலை எடுக்கவே விட மாட்டாங்க ஆமாம் ஒரு வயக்காட்டை வித்தாத்தே மை செட்டு போடும்போது கரண்ட் புள்ளை கட்ட முடியும் இழுத்து தள்ளிடும் மற்ற வீட்டில் காத்தாடியெல்லாம் ஓடாது அல்ல அருமையான கூட்டம் ரொம்ப சந்தோஷமையா நான் ஒரு 5000 பேர் இருப்பாங்கன்னு நினச்சி வந்தேன் இப்போ நம்ம கட்லா மீன் ஏழை வர்ற ஆளு மாதிரி அங்கன உட்காந்துருக்கிய இந்த அங்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் இங்கே வாங்கனே இங்கே வாங்கலே எல்லாரும் முன்னாடி வாங்க இங்கே வாங்க 50 ரூபா வச்சு சீட்டு விளையாடுவான் வாங்க தாயை விளையாடுவான் அப்போ என்னப்போ பூ போயிருக்கா வருமா சரி பூ வந்தாலும் சரி வரட்டாலும் சரி இந்த பேஜனை காசை கொடுத்துருவீங்கள பூ அதுதான் வேணும் ஏன்னா வயிற்று பொழப்பு தான் இந்த உலகத்தில் யாருமே பெரிய ஆள் இல்லை என்னைய பொறுத்தளவு உலகத்தில் யார் பெரிய ஆளுன்னா பெத்த தாய் தான் கண்டிப்பா அதுக்கடையில் நம்ம அது நம்மளை பெக்காட்ட எல்லாருமே உயர்ந்த இடத்துக்கு வர முடியுமா அப்பு வர முடியாது ஒரு ஆள் தானப்பா நாடகத்தை நல்லா ரசிக்கிறாப்புல சரியான மண்டை அப்படி இருக்கணும் எக்க வைங்க ப்ரோ ஹலோ 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 கூட்டம் ரொம்ப கூடிருச்சு இன்னைக்கு கடியாபட்டியில கூட்டம் ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஆளுவத்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நடனானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நடனானே 60 கோடி இருக்கு நடனானே 60 வந்து இருக்கு நடனானே ஆட்டம் பார்க்க கூடி வரும் கூட்டத்திலே ஏனேலோ குட்டி போட்டு குட்டிடுவோ ஏனேலோ ஆளுவத்து கூடிருச்சா நன்னானே ஆளுவத்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நடனானே இந்த ஆடரந்த கூட்டத்தில நடனானே கூட்டம் கூடி இருக்கு நாடகத்தை பொண்ணு பார்க்க கூடி வரும் கூட்டத்திலே ஏனேலோ குட்டி போட்டு குளிடுவோ ஏனேலோ கண்ணாலே நானே 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 புடிச்சிட்டானே ரேலோ பாடி மகந்திரோ மச்சான் சந்தவந்த தெரிடுவா பாடி மகந்திரோ மச்சான் சந்தவந்த தெரிடுவா ஓடி விளையாடுவா ஏ மாமா ஓடி அழுதுக்கு ஏ மாமா ஓடி விளையாடுவா ஏ மாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா இந்த ஓடரந்த கூட்டத்தில எழலமாமா எழலோ எழலோ எழலமாமா எழலோ 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 எழலமாமா எழலோ பக்கமலை இப்படி இருக்கணும் பூராமே கல்யாணம் ஆகாத வயலுக்கு அதே தடி அடிக்கிறாங்க நான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் முக்காடை போட்டு கை இப்படி இழுத்துன்னு வடக்கு வடக்கு பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான இந்த நாடகத்தை எப்படியாவது பார்த்து விட்டு நாடக நடிகர் நடிக்கக்கூடிய நல்ல செய்திகள்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கின்ற என் அன்பு உறவுகளே,
நாடகம் பார்க்கும்போது மண்டை காயுமே, பப்புன்னு வேற டான்ஸை கட்டி பிடிப்பேன், நமக்கு நீர் கசிவு ஏற்படும் என்று அளவிலே பாதி கட்டிங்கை சாப்பிட்டு விட்டு மீதி கட்டிங்கை ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் எடுத்த ஓட்டச்சட்டிகள் வைத்திருக்கின்ற என் உறவுகளே, இந்த நாடக மேடைன்னு கூட தெரியாம நடமாடும் பஸ் ஸ்டாண்டு இவர்களே, இவர் எதுக்கு வந்தாரா? ஊர் தலைவரா? அத்தி ஐயா சாரியா சாரியா, ஊர் தலைவர் இப்படி வரக்கூடாதியா, வரக்கூடாது. பட்டாப்படி டவுசர் போட்டு வாங்க போ. இவர் தான் உண்மையில ஊர் தலைவரா? இவர் கம்பெடுத்து நின்றா 15 வருஷம் அடிப்பாங்களே. அருமை, அப்படித்தான் இருக்கணும். ஏன்னா யாரு என்னன்னே இப்ப கண்டுபிடிக்க முடியாது. ஆளு பார்த்தா கிழிஞ்ச கையிலோட கட்டிக்கிட்டு இருப்பேன், பார்த்தா கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். நோ, யாரையுமே கண்டுபிடிக்க முடியாது. எங்களை 10 மாதம் சுமந்தெடுத்து பெத்தெடுத்து ஈயெலும்பு கடிக்காமல் தன் வயிறை பட்டினி போட்டு எங்க வயிறை வளர்த்த என் அன்பு தாய்மார்களே, இங்கே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களே, இங்கிட்டு கொக்கு கூடு வச்சிருக்க ஆளு பேர் இல்லையே, எம்எஸ் யூடியூப் சேனல் ஐயா, இங்கிட்டு வா. ஈரமல்ல ஈரமண் போட்டோகிராபி யூடியூப் சேனல் என் அன்பு உறவுகளுக்கு நன்றி. ஏன்னா தெரியாது, சில பேர் திமுன்னு வந்து அன்னைக்கு ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்கேன், பார்த்தா சடங்கு வீட்டுக்கு வந்தவன் அவன் வந்து, அதனால பதட்டப்படுவேன். இங்கே ஒளி உண்மையிலேயே சொல்லக்கூடாது, பேர் சொல்லாத அளவுக்கு சூப்பர் மை செட். உண்மையிலேயே எங்களது கேபிஎஸ் ஒளிவொலி நிலையத்தாளர்களுக்கும் அதில் பணிபுரியக்கூடிய உழைக்கும் திறமை கொண்ட என் தமிழ் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம் அண்ணே. அண்ணே, இந்த ஊரையே அவ்வளவு தூரத்துக்கு நீ பளிச்சுன்னு கொண்டு வந்திருக்க, ஆனா ஓ மூஞ்சி டல்லா இருக்க. சாப்பிடலையா? ஏன் ஒரு கடாயை உரிச்சு போடு. ஏன்னா தயவு செய்து எந்த கிராமத்தில் உள்ள அன்பு உறவுக்கு ஒன்னே சொல்றேன், உங்க ஊரை நம்பி வரக்கூடிய மேலகாரங்க, மைசெட்டுக்காரங்க, அதே மாதிரி நம்ம வாகனத்தை ஓட்டி வரக்கூடிய இந்த டிரைவர்லாம் சாப்பிட்டியாச்சான்னு ஒரு வார்த்தை கேளுங்க, அவங்கள கண்டிப்பா சாப்பாடு ஓடுங்கய்யா. ஏன்னா இதே உண்மை. அப்போ உண்மை தானே? வேற நான் உண்மைதான். 2 பையன் 6 நடுவில் உட்காந்துருக்கேன். டேய் தம்பி, மைசெட்லேயும் வேலை ஆகுறியா? கல்யாணம் ஆகலையிலடா, உள்ள வா, டான்ஸ் நம்பர் தரேன், 1 வருஷம் பேசிக்கிட்டு இன்னும் அப்படி வேலை வைப்பேன். ஏன்னா நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். அண்ணே வானே சரக்கு ரைட்டு தேவா, நீ உள்ள தெரிய வைப்பேன். என்னைய பொறுத்தளவு கஷ்டப்படக்கூடிய கலைஞனை மட்டும் வாழ வைத்து கொண்டே இருப்பேன். என்னுடைய கடமை அது. ஆனா அதை வாழ வைக்க இந்த கடியாவட்டி மாதிரி எத்தனையோ கிராமங்கள் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஒரு சாங்கு பாடுவோமா? தெம்மாக பாட்டு உனக்காக பாடுறேன். சார் போயிங்க ப்ரோ, எக்கோ வச்சு சார் போயிங்க. ஹலோ ஹலோ. பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புதிய கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆனா ஆட்டி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி
பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூடு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கப்பக்கூழு. அம்மா விட்டு முக்குத்தியே அடகு வச்சு எங்க அண்டா கொண்டா சாமானெல்லாம் பேங்கில வச்சுதான் நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம். நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். உண்மைதான். எம்ஏபி படித்தாலும் டாக்டருக்கு படித்தாலும் உனக்கு சுழி நல்லா இருக்கணும். ஆண்டையம் போட்ட எழுத்து நல்லா இருந்தனால தான் ஆடு மேட்ச எம்கேஆர் உங்கள் மத்தியில் ஒரு நாடக நடிகராக இருக்கேன். உலகத்தில் ஐயா என்னையை பொறுத்தளவு அடுத்தவன்ட்ட போய் கையை கட்டிட்டு நோத்தாங்கொம்மான்னு வைய பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு சம்பளம் வாங்குறத விடுற நீங்கள் ஆடு மாடு விளங்க, அது உங்களை காப்பாற்றும். என்னையை பொறுத்தளவு ஆடு மாடு மேய்க்கிறதுலாம் உயர்வான தொழில். உலகத்தில் களை வாங்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படித்தான் சொல்லுவோம். ஒரு நாளைக்கு 500 பொய் பேசாட்ட தமிழன் தூங்க மாட்டானா. இங்கே இருந்துக்கிட்டே சில பேர் பேசுகிறேன், நான் அமெரிக்காவில் இருக்கேன், வர 1 மாதம் ஆகும்ன்றியா. உண்மை தானே? நம்ம தினசரி பொய் சொல்கிறோம். உலகத்திலேயே இந்த செல்லை கண்டுபிடிச்சவன் தான்டா அறிவாளி. இந்த செல்லை கண்டுபிடிச்சவன் பொண்டாட்டி பேர் உனக்கு தெரியுமாடா? அது பேர் அலோ. வேணடா எருத்தரிச்சது மாதிரியே வர்றேன் தான், மருதமணி மாதிரியே கிளம்பிட்டாங்களே. என் தம்பிக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த எம்கேஆர் பொறுத்திருக்க மாட்டேன். தம்பி உனக்கு அண்ணே நான் இருக்கையா, நான் பேசுறதுனால தாலி எழுத்துக்கிறத வச்சிடாதராய், அன்னை விளையாடுவையா. ஆமாம், ஏதோ இந்த கோமாளி ஒரே விஷயம், நான் பெரும்பாலும் வந்து உங்களை பேசிக்கிட்டே இருப்பேன், எது சொன்னாலும் நகைச்சுவையாக பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நான் போட்டிருக்க வேஷம் அப்படி. தன்னை அறியாமல் கோமாளித்தனம் செய்கிறதுனால தான் அவனுக்கு கோமாளின்னு பேரான். தெய்வம். அப்போ எனக்கு காக்கடையை வெற்றியா கடையை கொண்டு வந்து வெதரில் முட்டை விடு. பாண்டி உண்மையிலேயே அண்ணன் சொன்ன மாதிரி மதுரை பாண்டி முனி 18ஆம் படி பெரிய கருப்பு, இங்கே வந்திருக்கின்ற செட்டிநாட்டு கருப்பு, துடியாக இருக்கக்கூடிய வெட்டுடையா காளியம்மே, தமிழகத்தில் இருக்க இப்போ இந்த ஊரில் கும்பிடக்கூடிய இந்த தாய் முதற்கொண்டு துடியான தெய்வம் தான். ஆமாம், உண்மை தானே? அந்த தெய்வத்தை பூரா நீ வணங்கும் போது என்ன பண்ணுற? நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் தான், என் குடும்பமெல்லாம் நல்லா இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும், ஊராட்சி மன்ற பிரசிடண்ட் நல்லா இருக்கணும், கிளருக்கு நல்லா இருக்கணும், எவனாவது வேண்டானா வேண்ட மாட்டேன். சாமிகிட்ட போய் ஆத்தா அவன் எனக்கு கணேஷ் போயில எனக்கு தரல, அவனை காலு கை விளங்காமல் செய், அப்படி செஞ்சிட்டீன்னா உனக்கு சேவை இருக்கிறேன். கணேஷ் கோயிலுக்கு சாமியை கும்பிட்றேன். எப்படி இந்த நாடு எப்படி முன்னேற? ஐயா, போராமப்படாமல் நம்ம வாழ்ந்தா நம்ம குடும்பம் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி நான் என்னமோ நினச்சி வந்தேன், இந்த ட்ரம் செட்டு சவுண்ட்லாம் நின்றாத்தே நாடகம் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கிட்டு ரப்புன்னு அடிச்சு விட்டு இங்கிட்டு கத்திரி கிடஞ்சோம்னா தாயமங்கலை சர்க்கஸ் மாதிரி ஆயிரும். அப்புறம் காலையில் 2 பேரும் என்னை கூப்பிட்டு கேட்பா, எம்கேஆர் என்ன பண்ண நைட்டு போகிறான்? ஐயா பேசினேன், ஒரு மசுரு எனக்கு புரியலேடா, நான் ஒவ்வொரு காத்துக்குள்ளே பேசுகிறதுக்கு நான் ஒன்றும் செய்தி கொண்டு வரல ஆத்தா. நாடகம் பார்க்குறவங்க உங்களை பூரா தெரியும், இந்த பொம்பளை ஆளுக்கு மட்டும் என்றைக்குமே ஆம்பளை ஆளுக்கு பின்னாடி உட்காரணும். அது ஏன் தெரியுமா? படக்குன்னு புருஷன் இங்கேயே கிடக்கட்டும், நம்ம வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்கும்னு அது கிளம்பிடும். அது கிளம்புறது சரியா தாய், உன் சொந்த பாயில் விரித்து உட்காரு, அடுத்த பொம்பளையில் பாயில் உட்காந்துக்கிட்டு அவள் உள்ள அக்கினி சட்டி வளர்க்கும். சக்காலத்தி மலை எப்போ கிளம்பு வாளுக, பாயை சுட்டிட்டு போகணும், என் புருஷன் வேற உல வைக்கலைன்னா தூக்கி போட்டு தொடையில் மிதிப்பானே, இவ்வளோ வேற நகலை மாற்றாளுக, அதுலேயும் முண்டைய குசுவி விட்டு வர போயிடறாளுன்ட்டு எல்லாம் பிரச்சனை வரும். பல பிரச்சனை வரும். எல்லாருமே நான் சொல்கிறதெல்லாம் கடைபிடிங்க. அதிகாலையில் 4 மணிக்கு எல்லோரும் எந்திரிக்கணும். எந்திரிச்சு நல்லா குளிச்சு விட்டு விபூதி இருக்கலனே உனக்கு சொல்கிறேன், விபூதியை 1/4 கிலோ பூசு, 1/4 கிலோ இல்லைன்னா செம்மண்ணை கலந்துக்க, பூசிட்டு உன் குலசாமியை கலக்க வார்த்தை கும்பிட்டு காலையில் ஒரு ஆப்பு சாப்பிடு. 12 மணிக்கு கடை வந்துடுவாங்க, ஒரு புல் சாப்பிடு, அம்புட்டும் சாப்பிடு. உங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லாமல் பிள்ளை வட்டிலாம் பட்டினியாக கிடக்கட்டும். குடியை விடுங்க ஐயா. உங்கள் மத்தியிலே பப்புன்னு போட்டு நடித்து கொண்டிருக்கின்ற அடியன் எம்கேஆர் 5 ஆண்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு குடிகாரன் நான்.
மேடையில் வந்து உண்மையை சொல்கிறதுக்கு தைரியம் வேணும். நான் எப்பயுமே வெளிப்படையாக தான் பேசுவேன். நான் பெரிய குடியாரன் தான் ஐயா. இன்றைக்கி அந்த குடியை விட்டதுனால தான் இத்தனை சொந்தங்களை நான் சம்பாரிச்சிருக்கேன். உண்மைதான். இன்றைக்கி எத்தனையோ பேர்த்த வாழ வச்சுக்கிட்டு இருக்கோம். சபாஜரா கில்லி எனக்கு மரியாதையை பாடுறா. அன்னைக்கு அப்படித்தான் ஒரு ஆள் கைதட்டிட்டு கோத்தா பொழந்துட்டான்டா பப்புன்னுட்டேன். அவன் பார்க்குறேன் மெட்ராஸ் குடுவாஞ்சேரியா இருந்திருக்கேன். தமிழ்நாட்டுடைய தலைநகரம் எதுனா சென்னை. இந்த சென்னையில் போய் நான் ஜிகர்தண்டா தமிழ் குடிமகன் 2 திரைப்படத்தை நடித்தேன். அப்போ ஒரு ஆள் சாப்பாடு வைக்க வந்தவன் மெட்ராஸுக்காரன். என்னைய கேட்டேன், நோ என்னை நோன்றேன், அண்ணன்றதுக்கு நோன்றேன். நோ நோ எம்கேரண்ணா கோயம்பு ஊற்றவா கோயம்பு, நான் கிளம்பத்தேன்னு சொல்கிறேன்னு எந்திரிச்சு போயிட்டேன். அப்புறம் ஒரு ஆள் சொன்னார், குழம்பு ஊற்ற தாங்க கேம்புன்றேன். அங்கெல்லாம் வழி கேட்டோம்னா நம்ம மாதிரி ஆளுகள்லாம் போய் மெட்ராஸில் வழி கேட்டா வெட்டி கொடுத்துதான் சாகணும். அண்ணே கோயம்பேடு போகிறது எப்படின்னே, கொத்தா சைட்டாக போய் கொத்தா லெஃப்ட்டில் போய் கொத்தா ரைட்டில் போய் ஏன்னா கொத்தா கொமாட்டேன் எறா வரவலை. ஏன்னா அவங்களுக்கு அது ஜகஜமாக அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு கிளப்புதுடா இந்த கூட்டத்தை. தென்பாண்டி ராமேஸ்வரம் இளைஞர்களுக்காக இந்த பாடல். தென்பாண்டி ராமேஸ்வரம் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்துடன் அப்துல் கலாம். அதே அப்துல் கலாம் முன்னாடியே செத்து போனார். அப்துல் கலாம் பாட்டுக்கு எப்படி குத்தாட்டம் போறியான் பாருங்க. ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு என் மாமனுக்கு ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு ஏன் ரத்த கொதிப்பு ஏன் ரத்த கொதிப்பு என் மாமனுக்கு ஏன் ரத்த கொதிப்பு. எனக்கு ரத்த கொதிப்பு வந்துருச்சடா, என்னைய காப்பாத்துக்கடா போத. சூப்பர்ரா, நல்ல டைமிங் காமெடி சூப்பர். வேற வழி இல்லை. கூட மேல கூட வச்சு கூடலூர் போறவளே கூட கொஞ்ச நான் கூட்டிக்கிட்டு போனால் என்ன ஒத்தையில நீயும் போனாது நாயமா உன்னுடனே நானுவன். இந்த பயலுக்கு ஆடுறது மாதிரி ஒரு ஆட்டம் போடுவோம். யாரு காலில் உழப்புனா எனக்கு தெரியாதுப்பா. அந்த கடனை கொண்ட ஓரத்தில காட போறா காட போறா கலங்குடனே கலங்கு நம்மாய மனசு கலங்கு நம்மாய மனசு. காடப்பூரா ரெண்டு நிக்க காடப்பூரா கலந்துடனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா என் மனசு. நன்றி. ரைட் ரைட் போட்டு போட்டு போட்டோம். அவ்வளோதான், அதோட கொண்டு போய் பூ சேர்த்துரு முடிஞ்சு. வர வர என் பொழப்பு எப்படி ஆகிப்போச்சு ஓகே ஐயா. ஊருக்காகத்தான் நாடகம். நீங்கள் ஊருக்காரங்க என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போங்கய்யா. உங்கள் சந்தோஷத்தே முக்கியம். வருஷத்தில் ஒரு நாள் திருவிழா கொண்டாடுறீங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் ஆடும்போது எந்த சண்டை சத்தம் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு சந்தோஷமாக ஆடுங்கய்யா. ப்ரோ உங்களை அத்தனை பேர்த்துக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. இனிய லவர்ஸ் என்ன நல்வாழ்த்துக்கள். லவ்வரை சொன்னாத்தேன் குளிர் அவங்களுக்கு. அப்துல் கலாம் பாட்டு பாடணும்ப்பா, குறைய விட்டு விட்டேன். சாங் ப்ளீஸ். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம் தேசிய விஞ்ஞானியே தமிழர் போற்றும் மெய்ஞானியே. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுட அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி
நம்ம பாசமிகு அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவரா ஐயா பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா கல்வியார் தந்தாரையா எங்களை கனவு காண சொன்னாரையா தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் விண்மீது அங்கே விண்மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார் இசை கலைகள் எல்லாம் தமிழக மண் மீது பெற்றார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலாம் தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் ஐயா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ, நாம் பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் அப்துல் கலாம் என்பது நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. இன்னும் சில ஊரில் வயசான ஆளுக்கெல்லாம் அப்துல் கலாம் ஐயா தெரியல. ஒரு ஊரில் அப்துல் கலாம்னு 3 தடவை சொன்னேன். ஒரு பெரியவர் எந்திரிச்சார். அப்துல் கலாம்ன்றியா அறந்தாங்கல ஆட்டியா வாரியான்றார். ஆடு வைக்கிறதுல இப்போ தும்பு வைக்கிறாருன்ட்டு நான். ஏன்னா நல்ல மனிதர்கள் இவ்வுலகிலே அதிக நாள் வாழ மாட்டார்கள். இந்த தமிழக மக்களும் மீடியாக்களும் புரியாமல் ஒரு உயிரை இழந்து இன்னைக்கு உலகமே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயாவை. இதில் என்னன்னா, ஒரு மனுஷன் நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்னா, அதே மாதிரி உங்கள் குரூப்புக்கு வர்றேன். எவனும் ஓயில தண்ணி தரையான்னு போகாத இப்போ குர்ணமந்த கலக்கிறாங்களாம். இந்த குடிக்கும் போது என்ன நீங்கள் எல்லாருமே அனுபவப்பட்டிருப்போம். இந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் கஞ்சப்பையில் வருவேன். ஏய் ஒரு 100 ரூபா விட்றா. சே ஏன்டா கந்த காசு இருக்குது, நீ வாங்கினா கட்டிங்க கொடு, இல்லைன்னு நான் போகிறேன். அவனுக்கு அப்படி சொல்கிற ஆளுக்கு மட்டும் கட்டிங்க ஊற்றி விடுவேன். அடுத்து மோதிரத்தை கூட அடகு வச்சு கொண்டு வாங்கிட்டு வர சொல்லுவேன். நான் ஒரு ஆப்பு வாங்கிட்டோட புல் வாங்கிட்டோன்னா பூராமே முண்டமாத்தான் வீட்டுக்கு போவான்னு தவிர அப்போதான் எல்லாமே சொல்லுவாங்க. கட்டிங்க போட்டவனே சொல்லுவேன், அஜன் உனக்கு சொந்த வீடு இருக்கா இல்லையா? இல்லை வாடகைக்கு தான் புதுக்கோட்டையில் இருக்கேன். அந்த புதுக்கோட்டை மெயின் இருக்குல்ல திருமையம், அந்த மெயினில் 2 ஏக்கர் இருக்குது, நீ வச்சுக்கடா. எடுத்துக்கடா. என் தங்கச்சியை நீ கட்டிக்கடா. என் பைக் வேணுமா? எல்லாமே சொல்லுவேன். நம்பி மட்டும் மறுநாள் போயிடாத. நான் எப்போ சொன்னேன், என்ன தைரியத்துக்கு வந்து விழுத்தாட்டி போட்டு பாய் வாங்கி. ஏன்னா குடியாரன் பேச்சு விடிஞ்சா போச்சு. ஆனால் அந்த குடினால் எத்தனையோ குடும்பம் சீரழியும் நம்ம சொல்கிறோம். இந்த வாடையை போக்க சில பேர் என்னென்ன பண்ணுறாங்க தெரியுமா? போகிறோம் கரம்பை அள்ளி வாயில் ஓட்டு கொப்பளிக்கிறேன், ஆவாரம் கொலையை பிடுங்கி வாடை போதான்னு கொப்பளிக்கிறேன். நிஜாம் பாக்கு 10 போடுவேன், போட்டுட்டு மெண்டு துப்பிட்டு ஒரு ஆளை கூப்பிடுவேன், இங்கே வாங்க போகிறோம் வாடை வருதா, இன்னும் வருதுண்ணே, பாஸ் 10 போட்டு மெண்டு மறுபடியும் தண்ணியை குடிச்சிட்டு ஊதுவேன், வாடை வருதா. எல்லாமே போட்டுவிட்டு வீட்டுக்கு போய் பொண்டாட்டிட்ட மாட்டிக்கிடுவாங்க. எல்லாத்தையும் போட்ட முண்டை பேண்ட்டு ஜிப்பு போடாமல் போயிருப்பேன். பொண்டா வெட்டி விளக்க மாற்றி அடித்து. இன்றைக்கி மாப்பிள்ளை வந்து தண்ணி அடிப்பாரா, சீரட்டு அடிப்பாரா, கஞ்சா அடிப்பாரான்னு பொண்ணு வச்சுருக்கவெல்லாம் கவலைப்பட்டு கொடுத்துறாதியத்தான். கொடுத்துருங்க. மாப்பிள்ளை அம்புட்டி அடித்தா நம்ம பிள்ளையை அடிக்காமல் பார்த்துக்குருவானா, அதை மட்டும் பார். ஆனால் தண்ணி அடிக்கிற மாப்பிள்ளை மாமனாருக்கு ரொம்ப சௌரியம். மாப்பிள்ளை எப்போ கட்டிங் போட்டாலும் மாமனாரை கொடுக்கலன்னா பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போகிறான்னு பயத்திலே வாங்கி கொடுப்பாங்க.
அதே மாதிரி எந்த விசேஷத்துக்கு போனாலும் நீங்கள் 10 மணிக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர்றது உங்களுக்கு நல்லது. 12 மணிக்கு மேலே போனீங்கன்னா அந்த கல்யாண வீட்டுக்கு முன்னாடி டேபிளை போட்டு கழுக்கண்டை வச்சுக்கிட்டு பன்னீர் தொளிப்பான் பாரு, அவன் முதற்கொண்டு போதையாட்டியாக இருப்பேன். ஒரு தொளிச்சுக்கிட்டு காய்க்கில் கழுக்கண்டை எடுத்து வாயில் ஒடுக்குறேன் சைடிஸுக்கு. அங்கே வானா சப்பலை வந்து. ஆமாம், நம்பர் 1 பாசத்தில் தமிழ்நாடு தான். ஆனால் இன்னொரு விஷயத்தில் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கு. ஆராய்ச்சி பண்ணவே செத்து போயிருக்கேன். செய்வனை வைக்கிறதுல நம்பர் 1 இருக்காங்க. செய்வனை பூரா எங்கள் ஊரில் அப்படித்தான். வெட்டு தூத்து அரப்பு. வெட்டுறதுன்னா காசு வெட்டி போடுறது, தூத்துறதுன்னா மண்ணை மாதிரி தூத்துறது, அரப்புனா மிளகாவில் அரைச்சி மாசாணியம்மா வயிற்றுல அப்புறது. அந்த மிளகா நல்லா இருந்தாலும் மிளகாத்தூளுக்கு ஆகும். அப்போ அதான உண்மை. என்னத்தையா கொண்டு போக போகிறான்? இருக்க வரைக்கும் அண்ணன் தம்பியாக பழகிட்டு நம்ம தான் பேசுகிறேன். நேற்று காலையில் என்கிட்ட டீ குடிச்சிக்கிட்டு இருந்தானே, என்னாச்சு? செத்து போனேன். அவ்வளோதான். தூங்கும்போது விடுகின்ற மூச்சு லேசாக சுழி மாறி போனால் போச்சு. அவ்வளோதான். இதில் நீ பெரிய ஆளு, நான் பெரிய வேணாமியா. நீங்கள் எல்லாருமே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். இந்த ஒரு பிறவிதான். 7 பிறவின்னு சொல்கிற ஆள் கூட்டத்தில் இருந்தால் கை தூக்குங்களேன். 7 பிறவிலாம் கிடையாது. யார் சொன்னா 7 பிறவி? போன பிறவியில் நான் என்ன சிப்பி பாரியா பிறந்தேன், நீ பப்பி நாயாடா பிறந்த? கிடையாது. ஒரே பிறவிதான். அதுக்கப்புறம் நாம் இவ்வுலகிலே பிறக்க போவதில்லை. இருக்கு வரை சந்தோஷமாக இருந்துட்டு போய்கிட்டே இருப்போம். வந்தொரு ஊரை இங்கே தங்கி விட்டால் இப்பூ உலகில் இடமேது என்றதான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இதை கொடுத்தேன். இன்னைக்கு யமதர்மனுக்கு என்ன வேலை? உயிரை பிடிக்கிற வேலை. பிரம்மனுக்கு படைக்கிற வேலை. அந்த யமதர்மனுமே இப்போ வந்தாங்கன்னா நம்மால் என்ன பண்ணுவேன்? யமா ஒரு 10 நிமிஷம் உட்காரு, ஒரு காப்பு சாப்பிடு அப்படின்னு யமதர்மனே தண்ணியை போட்டு கொடுத்து அவனை கொண்டுருவாங்க நம்மால். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமியே சாமி சரணம், சாமியே ஐயப்போ சரணம் ஐயப்பா, சாமியே சரணம் ஐயப்பா. மலைகளை நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். மாலைகளை போட்டோமே வாரோம், சபரிமலை ஐயப்பனை பார்க்க போறோம். நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தானே போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கொல்லிமலை ராணிமலை கரகமலை 5 மலை. கொல்லிமலை ராணிமலை கரகமலை 5 மலை. 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயா 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம், ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. அங்கிட்டு மை சட்டை யார் சட்டை? நம்ம சட்டை வேற சட்டை? வேற சட்டை. பூ எவ்வளோ நேரம் வரேன்? விடிய வருமா? சரி, எவ்வளோ வந்தாலும் நாங்கள் போக மாட்டோம். எக்கோ வைங்க ப்ரோ. வடக்கே மலநாடு வழி கொண்ட நன்னாடு. தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தட்சிணா பூமி 6ஆம் பள்ளிக்கோட்டை 7000 பண்ண. மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில
என் மலட்டாட்டு தண்ணியில என் மேனாட விட்டு என் பொல்லாத 18ஆம் படி பெரிய கருப்பு நீ கீழ்நாடு அழகர் கோயில் இறங்கையிலே என் 18ஆம் படி பெரிய கருப்பை வணங்கி. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கடியாபட்டி காடத்தான வயலில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற காடத்தான்பட்டி காணாம்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ காடத்த நாச்சி அம்மன் கோவில் 32ஆம் ஆண்டு பூச்செரித்து விழாவை முன்னிட்டு காடத்தானப்பட்டி ஊரார்கள் மற்றும் இளைஞர் சிங்கப்பூர் வாழுகின்ற இளைஞர் இணைந்து நடத்தும் மாபெரும் நாடகம் நடைபெறும் காண வருக. இன்றைய தினம் குதிரைய காணம் ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோயிலுமந்தல சிங்கார கலையரங்கில் இந்த சிமெண்ட் கலையரங்கில் வேக்காடு தாங்காமல் முடங்கி கொண்டு பவுடர் போட்டு இந்த ஊருக்கு வந்தவனே எப்படியும் ஆட்டுக்கறி போடுவார்கள் ஊரில் சாப்பாடு என்று சொல்லி நாடக வேனிலை புறப்பட்டு வரும்பொழுது ஹோட்டலில் தான் சாப்பாடு என்று சொல்லி வருவதற்கு தாமதமாகி டிரைவர் தம்பி வேனை ஓட்டி வந்தவன் பொண்டாட்டி நினப்பிலே அறந்தாக்கி போய் போட்டிருக்கடா முண்டை எவ்வளோ உத்தமன்னு அவனுக்கு தெரியும். திருப்பி வந்து அந்த சாப்பாடை பூரா பார்சலை கட்டி அதில் ஒரு ஆளுக்கு மீன் குறையாக இருந்ததுனால உள்ளே பாஞ்சு எல்லாமே போட்டிருக்கடா. எவன் உத்தமனோ அவனுக்கு தெரியும். தெரியுதா தெரியலையா? அப்படியே பிரசுக்காரிய மாதிரி இருக்காங்க அவர். சரி, வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த டிகே பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் பழனிக்குமார் அவர்கள் வேலன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலிசை கோகிலவான் கொஞ்சமல்லி பேச ரஞ்சிதம் எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருந்திருக்காலும் வந்திருக்கின்ற வள்ளி சாதாரண ஆளு கிடையாது. உண்மையிலே சத்தியமா சொல்றேன், வந்திருக்க வள்ளி பொம்பளை. சாரி ப்ரோ, உணர்ச்சி வசப்பட்டேன். பாசத்துக்குரிய அருமை சகோதரி, புராணத்தை இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் மேடையிலே ரசனையாக நிற்க வேண்டும் என்று வருகின்ற வள்ளிக்கெல்லாம் உதாரணம் வழங்கக்கூடிய எனது அன்பு சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு பெண்பாட்டு இசையமது. நான் ஆரம்ப காலத்திலே நாடக உலகத்திலே என்னை பேராண்டி என்று மேடைக்கு அழைத்து சென்று என்னை ஒரு நடிகனாக்கு பாடுபட்ட எனது அன்பு தாத்தா வரிச்சூர் பழனியப்பேன் நாடகர் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இந்த பகுதியில் அதிகமாக வெயிட்டு தான் கூட குரலில் அடிச்சுக்கிற முடியாது. எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பியோடு நிறைய நாடகம் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் பாடுறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லும்போது இந்த தம்பி வாடகை சைக்கிள் எடுத்து வந்திருக்கேன். ஆனால் மண்டையில் மசுறு இல்லாட்டாலும் தொண்டையில் வளமா அவன் மண்டை அன்னைக்கு பார்த்துட்டு ஒரு ஊரில் சொல்கிறாங்க, இவனை எங்கனே கருணக்கிழங்கு வைக்கும்போது பார்த்துருக்கேன்ட்டாங்க. அப்படி வருதா? பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதரன் எங்களது வையாபுரியை சேர்ந்த எம் செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாசத்துக்குரிய எனது அன்பு மாமா கோயில்பட்டி மண்ணுக்கு சொந்தக்காரர் ஹார்மோனிய சக்கரவர்த்தி பின்பாட்டு இசையமது எங்களது அன்பு மாமா ஜெயராம் அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். ஹலோ, இதுதான் அணுமுள்ள பெட்டிக்காரர்களுக்கு இது ஒரு சொல்லே போதும். எவ்வளோ அழகாக வாச்சாரு. இசையமைப்பாளர் இளையராஜா கூட ரொம்ப நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நாடக இசையமைப்பாளர் அப்படி அல்ல. எந்த பாட்டு நம்ம பாடினாலும் உடனே இசையமூட்டக்கூடிய திறமை படைத்தது யாருன்னா நாடக இசை கலைஞர்கள். நன்றி மாமா, நன்றி மாமா,
நான் அப்படித்தான் ஒரு பெட்டிக்காரர்கிட்ட வயசு கூட இருக்கும், அவருக்கு 80. நான் டான்ஸுக்கிட்ட பாட்டு பாடினேன். குருவாயூரப்பா குருவாயூரப்பா நான் கண்ட காதலுக்கு நீதானே சாட்சி. அந்த பெரிய பெட்டிக்காரருக்கு அது தெரியலை. அவர் கிளம்பிட்டார். குருவாயூரப்பா திருவருள் தருவாய் நீ அப்பா உன் நான் சொன்னேன் ஐயா அந்த பாட்டு இல்லைங்கய்யா, குருவாயூரப்பா இதாண்டா முண்டை, குருவாயூரப்பா. நான் கடைசி வரைக்கும் நீ விடுப்பா நான் உள்ள வரப்பான்ட்டேன். ஆனால் நீங்கள் சூப்பர் மாமா. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வத்துவான், கோடையடி குமரன், அதிரடி மண்ணை உண்மையிலே சிரிச்சுக்கிட்டு அந்த சுறுசுறுப்பு குறையாம என் தம்பி கண்ணனை நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நோட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி அப்படித்தான். இந்த 4 பேருமே சொல்லே தேவையில்லை. எங்களது கைகாட்டியை சேர்ந்த கண்ணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
கருப்பு அண்ணா. திறமையான கலைஞர். ஏதாவது நம்ம வாட்ச்சு இந்த மக்கள்கிட்ட பேர் வாங்கி சொல்லித்தான் இந்த மிருதங்க ஆல்ரவுண்ட்லாம் போட்டு அடிக்கிறது. அடிக்கட்டேன், கிழிஞ்சா அவன் தொழில் தானே கிழிக்குது. எனக்கு என்ன அடி பிரித்து எடுத்து விட்டேன் அண்ணே. சூப்பர்றான். பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர். என்ன இவன் என்ன பண்ண காத்திருக்கான்னா, பாசத்துக்குரிய அன்பு தம்பி எங்களது கையாட்டியை சேர்ந்த எம் ராஜ்குமார் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அருமையான தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. அருமை அருமை. நாடக அப்பல்ல நைட்டு 12 மணிக்கு இருப்பு. உன்னை யார் தூக்கத்தில் எழுப்பி விட்டது? எனக்கே நாடகம் தெரியாம தான் நின்றுக்கிட்டு இருக்கேன். இரு ஆரம்பிப்பாங்க. இரு, நான் நாடகம் பார்க்க வந்தேன், பலூன் வைக்க வந்தவன். இது இந்த குறுமையாடா ஐயா. அந்த பாடி ஏதாவது செய்ய முடியுமா? சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி பிரபு அவர்கள் சீன் தாளம் அப்படி சுரண்டதோடு வச்சுக்க போதும். ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, பாசத்துக்குரிய சிரிப்பிலும் சரி, உடையிலும் சரி, உடம்புலும் சரி, சூப்பர் ஒரு பொம்பளை. ஆனால் எவன் பொண்டாட்டின்னு தான் தெரியல. எங்களது சங்கீதா அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி.
போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தொலகடிச்ச கிளியே பாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தொலகடிச்ச கிளியே நீயா ஒன்று தாரியா இல்ல போதி பார்த்த வாரியா ஆனா முத ராத்திரியில புக்கரிட்ட வந்த புள்ள பாடி 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 போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தொலகடிச்ச கிளியே போதும் போதும், என்ன வாடினாலும் உங்களுக்கு அமையாது. சாமி வருதா? வரட்டும், வரணும். அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தெள்ள தெளிவாக